கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சியோடு நம்ம என்ன பண்ணுவோம்? பயிற்சி எடுப்போம். நேரம் பார்க்காம, இடம் பார்க்காம நாம் என்ன பண்ணுவோம்? பயிற்சி முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். எப்படியாவது நான் வெற்றி பெற்று விட வேண்டும், எப்படியாவது நான் ஜெயிக்க வேண்டும், எப்படியாவது நான் முதலாவது இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? பயிற்சி முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருப்போம் நாம். ஆனால் அந்த எவ்வளவுதான் பயிற்சி முயற்சி எடுத்தாலும் கூட நாம் அதிலே சற்று தோற்று போனோம்னாக்கா நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய்விடுறோம். வாழ்க்கையை நம்ம சில வேலையில நம்ம வெறுத்து போயிடுறோம். முக்கியமா இந்த படிக்கிற பசங்க இருக்கிறாங்க பாரு, ஏதாவது ஒரு தேர்வை எழுதினால் அந்த தேர்விலே குறைந்த மதிப்பெண் எடுத்த உடனே என்ன பண்றாங்க? அவங்க ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறார்கள். நான் இரவும் பகலும் நான் படித்தேன், ஆனா கூட என்னால பண்ண முடியல, ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கலையே. சோர்ந்து போயிடுவாங்க. காரணம் அவங்க படிச்சாங்க ஆனா முடியலன்னு. சில வேலையில கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பயிற்சி எடுத்தேன், ஆனா என்னால பண்ண முடியல, முதலாவது இடத்துக்கு வர முடியல. காரணம் முயற்சி செய்தார்கள் ஆனாலும் முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் முயற்சி பயிற்சி செய்கிறோம், அதை வெற்றி கொள்வது யாரால? கடவுளால தான். அதான் வசனம் சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம பயிற்சி செய்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், ஆனால் கடவுளை தேடுகிறோமா? கடவுளை நம்புகிறோமா? அந்த காரியத்தை செய்கிற பொழுது முதலாவது நாம் ஜபத்தோடு நாம் செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நேரம் முதற்கொண்டு பயிற்சி முயற்சி மாத்திரமல்ல, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கடவுளத்தில் ஜெபிப்போம். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்ளீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் விசுவாசத்தோடு ஜெபத்தில் நாம் கடவுளத்தில் நாம் கேட்டு நாம் செய்கிற பொழுது எல்லாவற்றும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். அதுதான் வேதம் கூட எப்படியாக சொல்கிறது? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் வருவதோ கர்த்தராலேயே. அப்போ யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா வெற்றி யாரால? கர்த்தரால தான். நாம பயிற்சி எடுக்கிறோம், நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஆனால் வெற்றி யாரால? கடவுளால தான். அந்த கடவுளை நாம் தேடுவோம், அந்த கடவுளை நம்புவோம், அவருக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது, கடவுளை முன்வைத்து நாம் செய்கிற பொழுது எல்லாவற்றிலும் கடவுள் நமக்கு வெற்றியை தருவார். இந்த விசுவாசம் கூட நாம் புறப்படுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு எல்லாவற்றிலும் முதலான இடத்தை தருவாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போச்சுக்கிறோம். நாங்கள் எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தோல்வியானது எங்களுக்கு அதிகமாக வருகிறது. நாங்கள் ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற பொழுதிலே நாங்கள் தோற்று போய் விடுகிறோம் என்கிற அந்த காரியத்தின் நேரத்திலே நாங்கள் நினைத்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களை சந்தித்தீர் ஐயா. அப்படியாக நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய தயவினால் எல்லாவற்றிலும் நாங்கள் முதலாவது இடத்திற்கு வருவதற்கு, எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீதாமே எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமே கூட நாங்கள் செபிக்கின்றோம். குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற அந்த சத்தியத்தின்படியாக நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். நீ தயவாய் மனமிறங்கி எங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.